வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிக்சரை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணது காரணத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்பொழுது தான் உங்களோட குறைகளை புரிந்து நேர்த்தியான முறையில் என்னால் வீடியோ பதிவிட முடியும். வாங்க வீடியோ. எந்த செல்லில் உங்களுக்கு பிக்சர் வேணுமோ அந்த செல்லை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு இந்த செல்லில் வேணுமா செலெக்ஷன் பண்ணிக்க. இது பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா இன்சர்ட்னு பட்டன் இருக்குங்க. இன்சர்ட் ஹோம் டேப்பு, இன்சர்ட் டேப்பில் போனீங்கன்னா இதில் பாருங்க இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கா, இது டவுன் ஏரோ, அதோட டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ண போனோம்னா இதில் உள்ள டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் 3 விதமாக நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம் பிக்சரு. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கூகுள் குரூமில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடில் பண்ணிங்கன்னா இதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். திஸ் டிவைஸு ஸ்டோக் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸடாகவே ஒரு சில இமேஜ் வந்து இதுக்குள்ளே இவங்களே வச்சுருப்பாங்க. ஆன்லைன் பிக்சர்ஸ்னால் நம்ம ஆன்லைனில் போய் எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போல்ட்னு வச்சுருக்கோமா, போல்ட் நான் டவுன்லோட் பண்ணியே வச்சுருக்கேன். அதனால் நான் திஸ் டிவைஸில் நான் உங்களுக்கு போகிறேன். டவுன்லோட் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன போல்ட்டு செல் பண்ணுங்களா, சைஸை சுருக்குன்னா சுருக்கிறேன், இங்கிட்ட இழுத்துக்கலாம், எப்படி ரொட்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹைட் ஆகுது பாருங்கள். அதுக்கு தான் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாவே பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆயிரும். பேக்ரவுண்ட் ரிமூவ் கூட டூல் செட்டில் பேக்ரவுண்ட் ரிமூவரை தெரிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸில் ஸ்டோக் இமேஜ் இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்டோரேஜில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஐக்கான் வர்றதில் பாருங்க நிறைய ஐக்கான் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இதில் பிக்சர்ஸில் போய் ஆன்லைன் பிக்சர்ஸ். இது ஆன்லைன் பிக்சர்ஸில் உதாரணத்துக்கு நம்ம ஹார்ட்வேர் ஐட்டம் தானே பார்க்குறோம். இப்போ இதே நான் உங்களுக்கு தேடி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஸ்டாண்டர்டாக காமிக்குது. இப்போ இதில் போய் ஆன்லைனில் போய் இப்போ நம்ம ஹார்ட்வேர் மெட்டீரியல் டூல்ஸ்னு டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே பாருங்கள் அதுக்குள்ளே டூல்ஸ் வருதா. இப்போ எனக்கு இது தேவை அப்படின்னா நான் இதை ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணால் போதும். தெரிஞ்சுங்களா, இதை அப்படியே சுருக்கிடலாம். அடுத்தபடியாக நம்ம போர்ட்டில் வந்து ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்தோம்ல, அதில் பாருங்கள் கட்டாக இருக்கு பாருங்க. இந்த கட் ஆகக்கூடாதுல்ல, இப்போ ப்ராப்பராக அந்த பிக்சர் வந்து வரல. ஸோ நீங்கள் திரும்ப இதை செலெக்ஷன் பண்ணிட்டு பிக்சர் ஃபார்மேட்டில் போனீங்கன்னா இந்த ரிமூவ் பேக்ரவுண்டு தானே கொடுத்தோம். பாருங்கள் கொடுத்தோன்னே திரும்ப செலக்ட் ஆக வருங்க. இந்த இடத்துல ரிமூவ் ஆயிருக்கா, மார்க் ஏரியாஸ், இப்போ போய் பாருங்கள். இப்போ ப்ராப்பராக வந்துருச்சுங்களா. ஸோ இந்த மாதிரியா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட் டேப்னு இருக்கும். அந்த இதில் ரிமூவ் பேக்ரவுண்டை கொடுத்தீங்கன்னா அந்த திரும்பவும் அந்த பிக்சர் செலக்ட் ஆகும். மார்க் ஏரியாஸ் டு கீப், அப்போ எந்த ஏரியா நமக்கு அதெல்லாம் வேணுமோ அது ப்ராப்பராக பண்ணிக்கலாம். மார்க் ஏரியாஸ் டு ரிமூவ், இது இல்லை வேணாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. திரும்ப வெளில வந்துக்குவோம். அடுத்தபடியாக இப்போ பாருங்கள், நான் இப்போ இதில் எல்லாமே நான் ஃபில் பண்ணி ஒரு டேபிள் வச்சுருக்கேன். சொன்ன மாதிரியே எல்லாமே நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் உன்னிச்சு கவனிக்கணும்னா இது நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். டேட்டாவில் போய்
இப்போ பாருங்க நான் ஃபில்டர் பண்ணுறேன். போல்ட்டை ஃபில்டர் பண்ணுறேன். இது முறையா வருதா உங்களுக்கு? ஏன்னா, அது எல்லாமே ஃபிக்ஸா உட்காரல பாருங்க. நான் போல்ட்ட ஃபில்டர் பண்ணோம்னா, போல்ட்டும் வருது, கீழ உள்ளதெல்லாம் வருது பாருங்க. எனக்கு தேவையானது போல்ட் மட்டும் தான். இது சரியில்ல தானே! ஃபில்டர விடுங்களேன். இப்ப நான் இந்த ரோவோட சைஸ குறைக்கிறேன். இங்க பாருங்க, வித்தியாசம் தெரியுதுங்களா? ஸோ நம்ம வச்ச பிக்சர்லாம் வந்து செட் ஆகல. இத எப்படி பண்றது? திரும்ப நான் பேக் பேஜ்ல போய்க்கிறேன். பழைய மாரியே வந்தாச்சு. இது எப்படி பண்றதுன்னா, ஜஸ்ட் நீங்க இந்த பிக்சர்லாம் கண்ட்ரோல் அமுக்கி கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் அமுக்கி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இதில பாருங்க சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு வருதுங்களா? அத பிரஸ் பண்ணிக்கங்க. பிரஸ் பண்ணிட்டு இதிலேயே வரும் 3வது வந்து சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ். இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இதில எந்த இதில செலக்ஷன் இருக்கு பாருங்க. மூவ் பட் டோன்ட் சைஸ் வித் செல். அப்ப இதில இருக்கு. நமக்கு என்ன ஆகணும்? மூவ் அண்ட் சைஸ் வித் செல். மூவ் ஆனாலும் அதே சைஸ்ல, அதே இதில இருக்கணும். அப்ப நம்ம இத செலக்ஷன் பண்ணிக்கிறணும். மூவ் அண்ட் சைஸ் வித் செல்லோட இத செலக்ஷன் பண்ணிட்டு, இப்ப வெளில வந்து பாருங்க. இப்ப நீங்க இத ஃபில்டர் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப ஜஸ்ட் ஒரு சில இதுகள் காமிக்குது பாருங்க. ஒரு சில இதுகள். ஏன்னா, அது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம செலக்ஷன் பண்ணோம்ல, ஃபில்டர் எடுக்கிறேன் பாருங்க. ப்ராப்பர்ட்டீஸ், செலக்ஷன், ப்ராப்பர்ட்டீஸ், மூவ் அண்ட் சைஸ் வித் செல்லுன்னு தானே போட்டிருக்கோம். மூவ் சைஸ் வித் செல் போட்டிருக்கோம். ஆனா இத பாருங்க ரொட்டேட் பண்ணையில, அந்த காலத்துக்குள்ள சைஸ விட்டு வெளியில போகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இது வந்து காலத்துக்குள்ளே இருக்கு. இதெல்லாம் வெளியில போகுது. இது இது காலத்துக்குள்ள உள்ள இருக்கு. இது வெளில உதாரணத்துக்கு நான் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுங்களா? அடுத்து ஒரு சீட் நான் ஃபிட் பண்ணியே வச்சிருக்கேன். ஸோ இப்ப இப்ப நம்ம இதுல நீங்க எத வேணாலும் ஃபில்டர் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா வரும். அப்ப அந்த காலத்துக்குள்ள நம்ம ஃபில்டர் பண்ணி, அந்த செட்டிங்ஸ் நம்ம போய் சைஸ்ன்னு இதுல இத ஃபர்ஸ்ட்டு மூவ் அண்ட் சைஸ் வித் செல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு ஃபில்டர் பண்றதெல்லாம் அக்யூரேட்டா வரும். இப்ப பாருங்க வருதுங்களா? இப்ப நான் நெய்ல குடுக்குறேன். ஒவ்வொரு பிக்சரையும் நான் இப்ப இன்சர்ட் பண்ணையில இப்படி சைஸ மாத்திக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு டைம் ஆகாதா? அப்படிங்கிற கேள்வி வரலாம். அதுக்கு நீங்க சிம்பிள் வேணும்னா, இந்த பிக்சர் நீங்க பிக்சர் ஒண்ணு பண்றத கரெக்ட்டா நீங்க அந்த ஷேப்ல பண்ணிக்கிட்டு, ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு, ஜஸ்ட் நீங்க அதே ஷேப்ல பேஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லா காலத்துலயும் பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க போய் ரைட் கிளிக் பண்ணி, இப்ப நெயில் ஓகேங்களா? இந்த ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, சேஞ்ச் பிக்சர்ல போயி, ஃப்ரம் ஃபைல்ல போயி, நெயில் அப்படின்னு இன்சர்ட் பண்ணீங்க. அதே சைஸ்க்கு உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாரி ஸ்க்ரூ டிரைவரும் சேஞ்ச் பிக்சர் ஃப்ரம் யுவர் ஃபைல். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்ல ஷேப் நெறைய டைப் ஆஃப் ஷேப் இருக்கு. என்னென்ன ஷேப் வேணுமோ ரெக்டாங்கிள்னு பாருங்க, பேசிக் ஷேப்பு, ஏரோ. ஸோ உங்களுக்கு என்ன டைப்ல நீங்க ஷேப் யூஸ் பண்ணீங்களோ யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ். உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த பேனர கூட குடுக்குறேன் பாருங்க. இழுத்தீங்கன்னா வரும். இப்ப இதில நம்ம பிக்சர் ஆட் பண்ணி இதுக்குள்ள ஃபிட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணோம்னாவே, இந்த இதில போய் ரைட் கிளிக் பண்ணவே ஃபில்லுன்னு வரும் பாருங்க. இந்த ஃபில்லுல இதில நெறைய டெம்ப்ளேட்லாம் நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். இதில ஷேப்ஸ் இதுலலாம் பாருங்க நெறையா மாறும். மாத்தணும்னா மாத்திக்கலாம். டெக்ஸ்சர் ஃபார்மேட்லயும் மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன டெக்ஸ்சர் வேணுமோ மாத்திக்கலாம். அடுத்து இந்த பிக்சர்ன்னு இருக்கு பாருங்க. இந்த பிக்சர கிளிக் பண்ணா ஃப்ரம் எ ஃபைல்ன்னு இருக்கா? ஸோ ஃப்ரம் எ ஃபைல்ல உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ, இப்போ ஹேமரே குடுக்குறேன்னு வச்சுக்கங்க.
இன்சர்ட் குடுத்தோம்னா, அந்த ஹேமர் வந்துருச்சு. ஸோ நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான சைஸ சுருக்கிட்டு நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ங்களா? ஸோ அடுத்தபடியா ஐகான். இது ஐகான பிரஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு நான் நம்மள்ட்ட இருக்க NAIL நெயில்னு டைப் பண்றேன். நெயில் வந்துருச்சுங்களா? ஸோ ஸ்ட்ரோக்ல என்னென்ன இருக்கோ, அதுகள நீங்க இங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் ஹேமர் அடிக்கிறேன் பாருங்க. ஹேமர் இருக்குங்களா? நெறையா டைப் ஹேமர் இருக்கு பாருங்க. ஸோ இதில உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பகிர்ந்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவரையும் அடிச்சு பாருங்க. ஸ்க்ரூ டிரைவர் பாருங்க. நெறைய டைப் வருங்க. ஸோ இந்த மாரியே பயன்படுத்திக்கலாம். இன்சர்ட்ல இந்த ஐகான் மூலமா பயன்படுத்தி, அதுக்குள்ள ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கோ நீங்க பயன்படுத்திக்கலாம். 3D மாடல்ஸ்லயே நீங்க பயன்படுத்திக்கலாம். இதில திஸ் டிவைஸ்னா நம்ம எதுவும் 3D மாடல் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா பண்ணலாம். இல்லாட்டினா உங்க ஸ்ட்ரோக்ல என்ன இருக்கோ 3D மாடல், அத நம்ம பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன மாரி இதில உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஃபைண்ட் பண்ணிட்டு, உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ன்னு இது போனோம்னா, இதில வரும் பாருங்க. 3D மாடல்ல உங்களுக்கு எது தேவையோ நீங்க பயன்படுத்திக்கலாம். செட் குடுத்தோம்னா, இங்க வந்துரும். 3D மாடல். ல அடுத்தபடியா ஸ்க்ரீன்ஷாட்டு. ஒரு சில பிக்சர் கிடைக்கல. நீங்க Googleல போய் தேடுறீக. உதாரணத்துக்கு இதையே போடுவோமே. 10 எக்யூப்மென்ட் 10 எக்யூப்மென்ட் டைப் பண்ணி நான் சர்ச் பண்றேன். ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஆ எனக்கு இத ஃபுல்லாவே நான் அந்த ஹெட்டிங்க்கு இதெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இல்ல திரும்ப நான் அந்த எக்ஸல் சீட்டுக்கே போறேன். இன்சர்ட்ல போயி ஸ்க்ரீன்ஷாட்ன்னு இருக்குங்களா? ஸோ இத ஜஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணோனே அது பாருங்க ஸ்க்ரீன்ஷாட்லயே விண்டோ காமிக்குது பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரீன் கேப்பிங்ல போனீங்கன்னா, இத மட்டும் நீங்க செலக்ஷன் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டு. இத இன்னமும் நீங்க ஏதோ க்ரோப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்தா இருக்கு பாருங்க. க்ரோப். இத பண்ணிக்கலாம். க்ரோப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாவது நம்ம ஷேப்ஸ் மாடல்லாம் மாத்தலாம். இங்க பாருங்க. க்ரோப் பண்ணிட்டு இத பாருங்க. தெரியுங்களா? டிசைன்ஸ். பிக்சர் ஸ்டைல் வந்து நீங்க எது வேணாலும் மாத்திக்கலாம். பிக்சர் ஸ்டைலு. மாறுதுங்களா? வித்தியாசமா? அடுத்தபடியா உங்களுக்கு ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நோட்ஸ்லாம் போடுற மாரிலாம் தேவைப்படும். நீங்க வேலை பார்க்கையிலே பிக்சர் நோட்ஸு, இமெயில் நோட்ஸு இதெல்லாம் இந்த மாரி போடுற மாரி உங்களுக்கு தேவைப்படலாம். இந்த நோட்ஸ்லாம் எப்படி நம்ம இப்ப கொண்டாடுறது அப்படின்னு உங்களுக்கு அதோட ஈஸியா ஒண்ணு சொல்றேன். ஜஸ்ட்டு ரிவ்யூ டேப்ல போய்க்கங்க. இதெல்லாம் நான் வேணா டெலீட் பண்ணிடுறேன். பிக்சர் நம்ம நோட்ஸ் தானே போடப் போறோம். ரிவ்யூ டேப். ரிவ்யூ டேப்ல போயிட்டு அங்க நோட்ஸ்ன்னு இருக்குங்க. அது இருக்குல்ல நோட்ஸ் இதில போயிட்டு நியூ நோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த போல்ட்டுக்கு நியூ நோட்ஸு. இப்ப அதில வர்ற பேர அழிச்சிட்டு, இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணி பாருங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபார்மட் க ஃபார்மட் கமாண்ட்ன்னு வருதா? இத பிரஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்மட் பண்ணா இங்கே கலர்ஸ் அண்ட் லைன்ஸ்ன்னு வருதா? இத பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ஸ்ன்னு இருக்குங்களா? இந்த ஏரோவ பிரஸ் பண்ணுங்க.
இந்த ஏரோவ பிரஸ் பண்ணிட்டு, இங்கே ஃபில் எஃபெக்ட்ன்னு இருக்கா? இத பிரஸ் பண்ணுங்க. இத பிரஸ் பண்ண உடனே பிக்சர்ஸ்ன்னு வருது பாருங்க. பிக்சர்ஸ் பண்ணிட்டு இங்க செலக்ட் பிக்சர்ஸ்ன்னு வருது பாருங்க. ஸோ அ எங்கேருந்து நீங்க எடுக்குறீங்க? இன்டர்நெட்டா என்ன எது வேணாலும் நீங்க வந்து நோட் ஆகுங்கலாம். ஒரு கூகுள்ல இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்தும் கூட நீங்க வைக்கலாம். நான் ஃப்ரம் எ ஃபைல் நான் குடுக்குறேன். இப்ப என் கம்ப்யூட்டர்ல. நான் வந்து வச்சிருக்கேன்ல நெயில் ஹேமர், ஸோ இப்போ போல்ட்டு ஃபர்ஸ்ட்டு இது அப்டின்னா, இப்ப நான் இன்செர்ட் குடுத்தேன்னா, வந்துரும். வந்துருச்சுங்களா? அ ஜஸ்ட் செலக்ஷன் போனாலே இந்த இடத்துல நோட்ஸ் வருது. ஸோ இதத்தான் வைக்கணும்னு இல்ல. நம்ம வேலை சம்மந்தமா ஒரு இமெயில்ஸோ, இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு பர்ட்டிகுலரா அந்த ஐட்டத்தோட நம்ம கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி நம்ம காமிக்க நினைக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிக்சர்ஸே நம்ம நோட்ஸா நம்ம காமிக்கலாம். ஒரு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த நோட்ஸ உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்தபடியா, நீங்க ஒரு சிவி மேக் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க அந்த மேக் பண்ற சிவிலயும் இந்த மாரி பிக்சர்ஸ்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட உங்களோட பிக்சர்ஸ் இதெல்லாம். சேம் அதே மாரி தான் நம்ம இன்சர்ட்ல போயி, நம்ம என்ன பார்த்தோமோ இந்த பிக்சர்ஸ்ல போயி, ஃப்ரம் திஸ் டிவைஸ் குடுத்தோம்னா, அதில நம்ம வச்சிருக்க டிவைஸ்லேருந்து என்ன இருக்கோ, அத நம்ம கொண்டாந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். படம் வச்சிருந்தோம்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான ஆல்னு நோட்டிஃபிகேஷன எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல